அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிடம் இதை கேளுங்க. அதாவது நம்ம அன்பு உறவுகள் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சிம்மராசி அந்த அன்பு உறவுக்கு, ஐயா ரொம்ப பயமாக இருக்குது, பிரபல ஜோதிடர் 2026 ராசி பலன் சொல்லியிருந்தார். சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக 2026 வாகன விபத்து உண்டு, கணவன் மனைவி பிரிவு ஏற்படும் அப்படின்னு ரொம்ப மன சஞ்சலமாக போச்சு அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து அப்படின்னு கேட்டான். அன்பு உறவுகளே, நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்க என்ன கடவுளா, இல்லை நானே கடவுளா, நல்லது சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாள் இல்லை அப்படின்னா ஒரு நாள் பலிதமாகும். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் தினமும் காலையில் எழுந்து சொல்லுங்கள், 9 முறை சொல்லுங்கள். கோளறு பதிகம் இதை யார் ஒருவர் காலம்பரை சொல்லிட்டு அவங்களுடைய பயணத்தை தொடர்றாங்களோ அவங்க பயணம் 100% வெற்றி பெறும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று காலையில் எழுந்து 9 முறை இந்த பாடலை பாடுங்கள். கோளறு பதிகம் ரொம்ப விசேஷம். நவ கிரகங்களுடைய பிடிகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய, கிரக தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கோளறு பதிகம். இது கையில் இருக்கும்போது, மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் கையில் இருக்கும்போது எப்படிங்க இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கும்? நடக்க இருந்தாலும் நடக்காது. என்னுடைய விஷயத்தில் நான் ஒரு ஹோமத்துக்கு இரவு நேரங்களில் ஒரு 3 மணிக்கு நான் ஒரு ஆட்டோவில் பயணம் செய்கிறேன். கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறேன். ஆட்டோ டிரைவர் 3 பேர் தான் மொத்தம். எனக்கு ஆட்டோவில் ஏறும் போது மன சஞ்சலம் ஏற்பட்டது. கோளறு பதிகத்தை படிச்சுட்டே போனேன். இந்த கோளறு பதிகத்தை படிச்சுட்டே போனேன். இருட்டு, வெளிச்சம் இல்லை. ஆட்டோ டிரைவர் ஓரமாக அப்படி போகும்போது கீழே பெரிய கொஞ்சம் பள்ளம், ஒரு அடி பள்ளம். ஆட்டோ அப்படியே கவுந்தது. நான் முன்னாடி இல்லை, இந்த பக்கத்து சைடில் இருந்தேன். அந்த 2 பேருடைய காலையும் வச்சு அந்த வண்டியை நிறுத்தினாங்க. அப்படியே இப்படி நிற்கிறது வண்டி. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! கீழே உருண்டு பிறண்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த கோளறு பதிகம் அந்த நேரத்தில் உதவியாக இருந்தது அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. இதனால் உங்களுக்கும் நான் சொல்லிக்கிற விரும்புகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கோளறு பதிகத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உறவுகளுக்கும் எந்த பிணிகள், எந்த தடைகள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒருபோதும் உங்களை தொந்தரவு செய்யாது. நன்றி.